Hi friends, welcome back to Fancy Bird Chennai. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு இன்னைக்கு என்ன நம்ம டயட் அதாவது வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம், ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர், மாங்க், சன் கண்ணூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா லாரி இவங்கெல்லாம் நம்ம பேர்ட்ஸ் ரூம்ல வந்து வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆல்ரெடி லாரி மட்டும் ஒரு பேர் வந்து ரெடியா இருக்காங்க, இன்னும் நம்ம மேலே எடுத்துட்டு வரல. ஏன்னா அவங்களுக்காக கொஞ்சம் கேஜி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஆல்ட்ரு பண்ண போறேன். இந்த கேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து கேஜி சைஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் லாரி அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெரைட்டி பேர்ட்ஸ் ஆஃபோ நம்ம வந்து இன்ட்ரோ பண்ண போறோம். இவங்கெல்லாம் இப்போ ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்காங்க, தனித்தனியாக வச்சிருக்கேன். கொஞ்சம் கேஜி ரெடி ஆனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வந்து பேர் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ க்ரீனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்க்கு, இவங்க ப்ளூ மாங்க் இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீட் ஆனாங்க, பட் ஆனால் எக்கு வந்து நம்மளுக்கு இந்த கிளச்சு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால திருப்பி நம்ம அடுத்த இதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேர்ட்ஸுக்கு வந்து பழமாக கொடுக்காதீங்க, காயாக கொடுங்க. நல்லா செங்காயாக கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அது இல்லாமல் காயில தான் பேர்ட்ஸுக்கான நியூட்ரிஷன் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுன்னு சொல்லுவாங்க. சவு இது வந்து பார்த்தீங்கன்னா சவு நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே கொடுக்கும், ஏன்னா அவங்க வாட்டர் கண்டென்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேப்சிகம் சவ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் பேர்ட்ஸுக்கான டயட். இது கூட வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப சம்மர் ஜாஸ்தியாக வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஹெர்பல் சப்ளிமெண்ட்டும் ஒன்று இது கூட ஆட் பண்ண போகிறேன், அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இது கூட வந்து நான் வந்து ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கூட ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட். இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் வந்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, தேன் நெல்லி, அந்த மலை நெல்லின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காயோட பொடி தான் இது. இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்பவே நிறைய இருக்கும் இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கும் போது பேர்ட்ஸுக்கு வந்து விட்டமின் சி குறைபாடு வராது, ஃபெதர் கண்டிஷன்ஸு அது எல்லாமே நல்லாயிருக்கும். நேச்சுரலாக இந்த நெல்லிக்காவும் நீங்கள் வந்து நேச்சுரலாக உங்கள் பேர்ட் நல்லா சாப்பிடுதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் அது எல்லா இதுலேயும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மாக அவங்கள வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பவுடர் ஃபார்மாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெஜிடபிள்ஸில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள், இந்த சம்மர் இருக்கும் போது நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டையும் தணிக்கும். அதாவது பேர்டுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுதுன்னா இது நான் வந்து தனியாக வாங்கி ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுருக்கேன். இந்த ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் பேர்டுக்கு வராமல் பேர்டோட உடல் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் சப்ளிமெண்ட்ஸில் அவ்வளோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், இது கண்டெய்னர்லாம் வராது, தனியாக தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் வந்து நம்மளோட ஃபுட்டில் ஒரு ஸ்பூன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பத்தாது. இப்போ நீங்கள் ஒரு பேர்டு ஒரு 5-6 பேர்டு தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடலாம். இவ்வளோ ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அவ்வளோதான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சம்மரில் வந்து இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சம்மரில் இந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்டோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது இது நீங்கள் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் நான் வைக்கிறதில்ல பிரதர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபுல்லாகவே நல்லா வந்து பேர்ட்ஸ் வந்து என் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிட்றாங்க, இதை வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் அந்த நெல்லிக்காவை ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் பேர்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாரத்தில் ஒரு நாள், சம்மர் இல்லைனாலும் தாராளமாக மற்ற நாளத்தில் 2 வாரத்துக்கு ஒரு நாள், மழை காலத்தில் கொடுக்குறீங்கன்னா 2 வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா அந்த சம்மரில் கொடுக்கும்போது பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாகவும் ஃபீல் பண்ணல, அவங்க ஹீட்டில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு பெருசாக தெரியல. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணுறதை ஒன் பை ஒன்னாக என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஹெர்பல்ஸ் ஐட்டம்ஸுமே இப்போ ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் கம்பெனி சப்ளிமெண்ட்ஸும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் யூஸ் பண்ணேன், கால்சியமுக்கு அதுவும் யூஸ் பண்ணுவேன் எப்போனா. பட் ஆனால் இப்போ இந்த சம்மரில் கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெர்பல் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணியாச்சு, அவங்க சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருமே. ஒரு சில பேர் மேலே வந்து உட்காந்துட்டாங்க.